ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பொரியால் நம்ம வந்து இது ஹைதராபாத் ஸ்பெஷல் உக்கானின்னு சொல்லுவாங்க, அதை செய்ய போகிறோம். அதாவது பொரியால் உப்புமா மாதிரி இப்போ செய்ய போகிறோம். சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு, சிம்மில் வச்சாச்சு. கடுகு, பச்சை கடலை பருப்பு, சீரகம் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டாச்சு. முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி கூட போட்டாச்சு. இஞ்சி வந்து நல்லா துருவி விட்டு போட்டாச்சு. இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலரு மாறணுன்னு கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடும். இதை எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து இதில் வதக்கணும். இதில் வந்து நம்ம டொமேட்டோ கூட போடுவோம். இதை வறுத்து எடுத்துட்டோன்னா இப்போ நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். இது வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இது தனியாக எடுத்துட்டேன். ரொம்ப வறுத்தோன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது வதக்குன அப்புறமா நம்ம வந்து அதுக்குள்ளே டொமேட்டோ எல்லாம் வந்து நறுக்கி வச்சுட்டு நீளமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கணும். போட்டுடலாம். அதையும் இது வதக்கின அப்புறமா அதுவும் வதக்கணும். இது வதங்கியாச்சு. இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ நறுக்கின டொமேட்டோ போட்டாச்சு. மஞ்சள் தூள், இது வதங்கியாச்சு. சேம் உப்புமா மாதிரி தான். இதை வந்து தண்ணியில் வந்து இப்போது இதை நனைச்சிக்கிட்டு பிழிஞ்சு இதில் போட்டுடணும். இது நனைச்சாச்சு. இப்போ இதை புழிஞ்சு இதில் போட்டுடலாம். அவல் போட்டாச்சு. வதக்கி இது கலந்துக்கலாம். இப்போ பொரி வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். தண்ணியில் போட்ட அப்புறமாவும் இதில் கொஞ்சம் உப்பு நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். இன்னைக்கு போட தேவையில்லை. தேவையானவும் முன்னாடியே போட்டுடலாம். இது நல்லா கலந்துட்டாச்சு. நம்ம இப்போ வறுத்து வச்ச இந்த பருப்பையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கலாம். இது இருக்கிறதுலே சின்ன ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் உக்கானி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இந்த பச்சை மிளகா வந்து பஜ்ஜி போடுறதுக்காக இது ஒரு செப்பரேட்டாக பஜ்ஜிக்காக. இது காரம் இருக்கும் கொஞ்சம். அவ்வளோ நார்மலாக இருக்கிற பச்சை மிளகா மாதிரி ரொம்ப காரமாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் காரப்பொடி கூட வந்து நான் இதில் கொஞ்சம் தான் போட்டேன். இதில் காரம் இருக்குன்றதுனால இதில் வேணால் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து கடலை மாவு ஒரு பிடி அளவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டேன்.
அப்புறம் இது வந்து ஓமம் பொடி, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம கலந்துக்கிட்டு பஜ்ஜி போட்டுக்கலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி இங்கே வந்து ரொம்ப மிர்ச்சி பஜ்ஜி அதிகம் ஹைதராபாத்தில். இதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டாச்சு. பஜ்ஜி மாவு பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இப்படி இதை வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம் மிளகாய் எல்லாத்தையும். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன். நம்ம வந்து இந்த மாவை எல்லாத்தையும் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டோன்னா, அடுப்பு மேலே வச்சுட்டோன்னா இது வந்து எண்ணெய் வந்து சூடாயிடும். இப்போ பக்குவமாக இருக்குது, போட்டுக்கலாம். பச்சை மிளகா டிப் பண்ணி போட்டுக்கிட்டாச்சு. நான் ஒரு கையிலையே ஃபோனு பிடிச்சிட்டு இன்னொரு கையில் செய்கிறதுனால உங்களுக்கு போடுறப்ப காட்ட முடியல. இது சிம்மில் தான் இருக்குது. இப்போ ஃபுல்லில் வச்சுக்கலாம். போடுற வரைக்கும் தான் சிம்மில் இருக்கணும், சின்ன ஃப்ளேமில் இருக்கணும். போட்டுட்டு அப்புறமா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம பஜ்ஜி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இதை வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணியாச்சு. இது உக்கானியோட சாப்பிட போகிறோம். இது உக்கானி. உக்கானியும் இதுவும் சாப்பிட போகிறோம். இது ஹைதராபாத் ஸ்பெஷல் உக்கானி மிர்ச்சி பஜ்ஜி காம்பினேஷன். இதை வெறுமனே சாட்டாகவும் சாப்பிட்லாம். இதை வந்து பாதியாக அறுத்துட்டு இது நடுவில் சாட் மசாலா அப்புறம் வெங்காயம் தூவிட்டு சாப்பிட்லாம்.